நந்தினி எங்க கம்பெனியோட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க சார். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இரு. நந்தினி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிட்டாளா? ஆமா சார். அக்கா இங்க வா, இங்க வாக்கா. அக்கா, நமக்கு தெரியாம ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா? இருக்கா தம்பி, நீ எதுக்காக வந்திருக்கன்னு முதல்ல இருந்து எங்க அக்கா கிட்ட சொல்லு. எதுக்குங்க? நீ வந்த வேலை முடியணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். அந்த நந்தினி எங்க கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க போகுது. அதுக்கான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் நான் வந்திருக்கேன். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்னா நந்தினி அவங்கள பத்தி எங்க கம்பெனிக்கு கொடுத்துருக்கிற தகவல் எல்லாம் உண்மைதானா, அவங்க கொடுத்துருக்கிற வீட்டு அட்ரஸ் கரெக்டானு செக் பண்ண தான் நான் வந்திருக்கேன். எப்ப அவ இன்டர்வியூக்கு வந்திருந்தா? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க காலேஜில் தான் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. அதுல தான் செலக்ட் ஆயிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடினா என்னைக்குன்னு தெரியுதாக்கா? பூ வைக்கிற அன்னைக்கு. ஐயோ, யாருக்கு இன்டர்வியூக்கு போன விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? நீங்க நந்தினிக்கு என்ன வேணும்? சொந்தக்காரங்களா? ஆமா, ரொம்ப நெருங்கிய சொந்தம். ஓ, அப்புறம் ஏன் அப்ப நான் நந்தினியை பத்தி விசாரிச்சப்போ என்கிட்ட கோவப்பட்டீங்க? விசேஷனாலே 1000 டென்ஷன் இருக்க தானே செய்யும். அப்போ நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதான் நீ என்ன கேக்குறன்னு தெரியாம நான் கோவப்பட்டேன். இப்போ நாங்க உனக்கு உதவி பண்ணணுமா? அவங்களுக்கு இப்பதான் ஃபோன் பண்ணேன். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்னு சொன்னாங்க. நான் வெரிஃபிகேஷனுக்கு இன்னொரு இடம் போகணும். ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த டீடைல்ஸ், வீட்டு அட்ரஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நிச்சயம் அன்னைக்கு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்றது எனக்கு சங்கடமா இருக்கு. நீங்க உங்களோட சொந்தக்காரங்க தானே? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணீங்கன்னா இந்த அக்னாலஜ்மெண்ட்டை உங்ககிட்டயே கொடுத்துட்டு போறேன். அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். இதுல எதுக்கு சைன் பண்ணணும்? நான் வந்து நந்தினியை பத்தி விசாரிச்சுட்டு போனதுக்கான அத்தாச்சி சார் இது. கொடுங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். இந்தாங்க. சார், இதை மறக்காம அவங்க கிட்ட கொடுத்துருங்க சார். கொடுத்துறேன், நீங்க போங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியாம தானே நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோம். அவ அன்னைக்கு எங்க போயிருந்தான்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? அதுக்கான ஆதாரமும் நம்ம கையில இருக்கு. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள இல்லாமலேயே இருக்கிற மாதிரி காட்டி நம்மள முட்டாளாக்கி இருப்பா. இப்போ நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. எல்லாரும் முன்னாடி உன்னை மன்னிப்பு கேட்க வச்சு அவமானப்படுத்தின அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. யாரு? நந்தினி. உள்ளவா நந்தினி. ஏய், என்னாச்சு நந்தினி? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? கரிகாலா, நீ சொன்னப்ப எனக்கு புரியல. இனிமே என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? என் வேலை சம்பந்தமா வெரிஃபிகேஷனுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு ஆளு வருவாங்கன்னு நான் உன்கிட்ட நேத்து சொல்லிருந்தேன்ல. ஆமா, அத நான் மறந்தே போயிட்டேன் கரிகாலா.
வெரிஃபிகேஷனுக்காக வீட்டுக்கு போயிருந்த அந்த ஆளு நான் வீட்ல இல்லன்னதும் நான் இருக்கிற இடத்தை விசாரிச்சு மண்டபத்துக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. வெளியிலேயே வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியில போறதுக்குள்ள கல்யாணி அத்தை கிட்டயும் வேற என் சித்தப்பா கிட்டயும் அந்த ஆளு நான் இன்டர்வியூ போன எல்லா விஷயத்தையும் உளறி வச்சுட்டாரு. ஐயோ, இப்ப அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க கையில அந்த ஆளு கொடுத்துட்டு போன அக்னாலஜ்மெண்ட் வேற இருக்கு. இப்ப நீ எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க நந்தினி? வீரைய சித்தப்பாவும் கல்யாணி அத்தையும் அன்னைக்கு எங்க அம்மாவை எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கேவலமா பேசி அவமானப்படுத்திட்டாங்கன்ற கோவத்துலதான் கல்யாணி அத்தைய நான் எல்லாரும் முன்னாடியும் என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சேன். அதனால நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே என் மேலயும் எங்க அம்மா மேலயும் பயங்கர கோவத்துல இருப்பாங்க. இப்போ நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அக்னாலஜ்மெண்ட் இப்ப அவங்க கையில தான் இருக்கு. அது போதும் அன்னைக்கு நான் வீட்ல இல்லங்கறத நிரூபிக்க. அதை வச்சு கண்டிப்பா எங்க அம்மாவையும் என்னையும் ஊரறிய அசிங்கப்படுத்தணும்னு தான் வீரைய சித்தப்பா நினைப்பாரு. எங்க அம்மா பாவம், இதுல எங்க அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இப்ப மொத்த பழியையும் எங்க அம்மா மேல போட்டு எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி எங்க அம்மா மனசு நோகடிப்பாங்க. அதை எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. நந்தினி, நீ முதல்ல அடறத நிறுத்து. நீ பயப்படுற மாதிரியெல்லாம் அவங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அது எப்படி பிரச்சனை பண்ணாம இருப்பாங்க கரிகாலா? நான் இன்னைக்கு வீட்ல இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கிட்ட அதுக்கு ஆதாரமும் இப்ப இருக்கு. அதுக்கப்புறமும் எப்படி அவங்க சும்மா இருப்பாங்க? எல்லாரும் முன்னாடி நீ அன்னைக்கு வீட்டுல இல்லைன்றதை நிரூபிச்சு உன்னையும் அத்தையும் அவமானப்படுத்துறது தான் அவங்க நோக்கமா இருந்திருந்தா அவங்க கைக்கு ஆதாரம் கிடைச்ச அடுத்த நிமிஷமே அதை பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவங்க வேற ஏதோ திட்டத்தோட இருக்காங்கன்னு அர்த்தம். வேற என்ன திட்டத்தோட இருப்பாங்க? அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா அது என்னன்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அடங்கா பிடாரி அன்னைக்கு வீட்லயே இல்லன்றதுக்கு இவ்வளவு பெரிய ஆதாரம் கையில இருக்கு. அங்க பாரு. அதை எல்லார்கிட்டையும் காட்டி அவளை அசிங்கப்படுத்தி இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு பார்த்தா நீ என்னக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க? தப்ப பூரா அவ பேர்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியமா நம்ம முன்னாடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா. அவ வீட்லயே இல்லாம அவ வீட்ல தான் இருந்ததா கடைசி வரைக்கும் சாதிச்சு உன்னைய அவ ஆத்தாக்காரிகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சால. அவளையும் அவளுக்கு உடந்தையா இருந்து கமுக்கமா இருந்தா பாரு அவ ஆத்தாக்காரி, அவளையும் சும்மாவே விடக்கூடாதுக்கா. 2 பேரையும் நிச்சயத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நம்ம கால்ல விழுக வச்சு அவமானப்படுத்தணும்க்கா. அந்த அவமானம் தாங்க முடியாம ஆத்தாலும் மகளும் நாண்டுகிட்டு சாகணும். வாக்க போலாம். அக்கா, என்ன நீ என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நடந்தது என் மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன்க்கா. இப்ப அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப நீ வரியா இல்ல நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? டேய், எதுக்குடா இப்படி துள்ளிக்கிட்டு இருக்க? எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் தெளிவா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். இல்லனா போன தடவை ஆன மாதிரி நாம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். நாம எதுக்கு அசிங்கப்பட போறோம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல, இன்னைக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. அவன் நம்ம கிட்ட வசமா சிக்கிக்கிட்டா. இப்ப இத வச்சு அந்த அடங்கா பிடாரியையும் அவ ஆத்தாக்காரியையும் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறதுனால என்ன நடக்க போகுது? என்னக்கா இப்படி கேக்குற? நம்மள மன்னிப்பு கேட்க வச்சு அசிங்கப்படுத்தினாலுங்கள அவளுங்களே இன்னைக்கு நாம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம்க்கா. அவளுங்க மன்னிப்பு கேட்பாளுங்க, ஆனா இந்த கல்யாணத்தை எல்லாம் நிறுத்த முடியாது. ஏங்க அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்ற? டேய், இப்ப தப்பு பண்ணிருக்கிறது யாரு?
பாசம் மிகுந்த அண்ணனுங்களோட அன்பு தங்கச்சியும் அவளோட மகளும் தானே. அப்படி இருக்கிறப்ப இந்த 2 அண்ணன்களும் சேர்ந்து என் தங்கச்சியும் அவ மகளும் செஞ்சது தப்பே இல்லைன்னு சாதிச்சிருவாங்கடா. என் தங்கச்சி அவ பொண்ண படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால அவ வேலைக்கு போறா, இதுல என்ன தப்பு இருக்குன்னு பேசி மொழிகிருவாங்க. அப்ப இத கண்டுக்காம விட்டுறலாம் சொல்றியா? டேய், இப்படி ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அத சும்மா விடுறதுக்கு நான் என்ன முட்டாள்னு நினைச்சியா? இத வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். என்னக்கா செய்ய போற? நீ அழறத நிறுத்து நந்தினி, முதல்ல உட்காரு. சொல்றேன்ல உட்காரு. நந்தினி, அத்தையும் உன்னையும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறதை விட வீரன் மாமாவுக்கு வேற என்ன முக்கியமா இருக்கும்? எனக்கு தெரியலையே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ இன்டர்வியூக்கு போன விஷயம் அருளுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. நான் சொல்லல. ஏன் சொல்லல? நீ அவன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல நந்தினி. உன்னை கட்டிக்க போறவன் தானே அவன். அவன்கிட்ட ஏன் சொல்லாம விட்ட? எப்படி சொல்றது கரிகாலா? பூ வைக்கிற அன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு போனங்கிற விஷயம் அருளுக்கு தெரிஞ்சா நீ வீட்ல இல்லாம தான் எங்க அம்மாவை மன்னிப்பு கேட்க வச்சியான்னு அவன் மேல கோவப்படுவான்ல. அதனால தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். புரியுது. அப்ப கண்டிப்பா வீரன் மாமா நீ இன்டர்வியூ போன விஷயத்த அருள் கிட்ட சொல்லி அவன் கோவத்தை தூண்டி விட்டு உங்க கல்யாணத்தை நடத்து பாப்பாரு. அதுதான் அவரோட திட்டமா இருக்கும். மாப்ள மாப்ள மாமா, என்ன மாமா, என்னாச்சு? ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என் அக்காவை எப்படியாவது காப்பாத்துக்கு மாப்ள. தயவு செஞ்சு எங்க அக்காவை நீ காப்பாத்தி கொடு மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? அம்மாக்கு என்னாச்சு? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அக்கா சாக போறேன்னு சொல்லி கதவை பூட்டிட்டு தூக்குல தொங்க போறாங்க மாப்ள. நீ தான் வந்து காப்பாத்தணும் மாப்ள. ஐயோ, இந்த ரூம் தான் மாப்ள. அம்மா, அம்மா, அக்கா, அம்மா, அக்கா ப்ளீஸ் கா, அம்மா, கதவு திறக்கா. அம்மா, அக்கா 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 இறங்குக்கா. இறங்குமா, இறங்கு. அட என்னக்கா நீ ஏங்க இப்படி பண்ற? அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? அம்மா, என்னாச்சுன்னு சொல்லுமா. இப்படி தூக்குல தொங்க போற அளவுக்கு என்னம்மா ஆச்சு? நான் எதுவும் சொல்ல தயாரா இல்லப்பா. நான் சொன்னா மட்டும் என்ன நடந்துற போகுது? என் பேச்ச இங்க யார் கேக்குறா, யார் நம்புறா? அதனால நான் எதையும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன சாக விடுங்க, நான் செத்து தொலைறேன். அப்பவாவது நிம்மதியா இருப்பேன். அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அக்கா, மாப்பிள்ள தான் கேக்குறான்ல, சொல்லுக்கா. நீ பெத்த புள்ள தானக்கா அவன். நீ சொல்றத நம்புவான்க்கா அவன். வேண்டாப்பா, வேண்டாம். நான் யாரையும் நம்புறதா இல்ல, எதையும் சொல்றதாவும் இல்ல. நான் பட்ட அசிங்கம் எல்லாம் போதும். இனிமே நான் அவமானப்பட தயாரா இல்ல. என்ன சாக விடுங்க போதும். நான் செத்து தொலைறேன். அம்மா, என்னம்மா திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்க? அக்கா, உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு வலியோட இருக்குன்னு எனக்கு புரியுதுக்கா. ஏன்னா நான் தானே உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தவன். நீ எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்கன்னு எனக்கு தெரியும்க்கா. இல்லன்னா நீ இப்படி சாகணும்னு நீ முடிவு எடுத்திருப்பியா? உன் பிரச்சனை என்னன்னு
நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லலனா என்ன? நான் சொல்றேன்க்கா. எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. உண்மையிலேயே உன் புள்ளைக்காவது உன் மேல பாசம் இருந்தா அவன் உன் பக்கம் நிப்பான். உனக்காக நியாயத்தை கேட்பான். என்ன மாப்பிள்ள, நீ கேப்பல்ல? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்க மாமா. பாத்தியாக்கா, நீ சாக போறன்னு தெரிஞ்சதுமே என் மாப்பிளைக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கு. என் மாப்பிள்ள கண்டிப்பா உனக்கான நியாயத்தை கேட்பான்க்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. உனக்கு அநியாயம் பண்ண யாரையும் அவன் விட மாட்டான்க்கா. மாப்பிள்ள, அக்கா இப்ப செத்து போகணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் அந்த நந்தினி தான். என்னது, நந்தினியா? ஆமா மாப்பிள்ள, திட்டம் போட்டு அவன் என் அக்காவை அவமானப்படுத்தணும்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அத சொன்னா யாருமே நம்ப மாட்டேன்றீங்க. அந்த விரக்தியில தான் என் அக்கா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. மாமா, அப்படி நந்தினி என்ன செஞ்சா? பூ வைக்கிற அன்னைக்கு வீட்ல இல்லைன்னு நாங்க 2 பேரும் சொன்னோம். ஆனா எப்படியோ அவ பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து உங்க அம்மாவை எல்லார் முன்னாடியும், ஏன் ஓ முன்னாடி வச்சு அவ அம்மாக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சால, அது எல்லாமே என் அக்காவை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு அவ பக்காவா திட்டம் போட்டு பண்ணதுதான் மாப்பிள்ள இது. மாமா, அவ எதுக்கு மாமா திட்டம் போட்டு அம்மாவை அவமானப்படுத்தணும்? அத அவகிட்ட தான் மாப்பிள்ள போய் கேட்கணும். உன் அம்மா மேல அவளுக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்கு. ஆனா எப்படி மாமா, எதை வச்சு நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? மாப்பிள்ள, அந்த நந்தினி ரூம்குள்ள இருந்தான்னு நீ இப்ப வரைக்கும் நம்புற. ஆனா அவ ரூம்குள்ளேயே இல்ல. அவ வெளியில போயிட்டு வந்ததுதான் உண்மை. அவ எங்க போயிட்டு வந்தான்னு கேட்டா நீ ஆடி போயிடுவ மாப்பிள்ள. மாமா, எங்க போயிட்டு வந்தா நீங்க சொல்றீங்க? அவ ஒரு கம்பெனியோட இன்டர்வியூக்காக அவளோட காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கா. இத நாங்க சொன்னா நீ நம்ப மாட்டேன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவ பாத்ரூம்குள்ள இருந்து வந்ததை தான் நீ தான் கண்ணால பாத்திருக்கிய. ஆனா அவ அன்னைக்கு வீட்ல இல்லாம இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான்னு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீ படிச்சவன் தானே, ஆதாரத்தை காட்டினா நம்புவல்ல. இந்தா பாரு. இப்ப நம்புறியா மாப்பிள்ள? பூ வைக்கிற அன்னைக்கு அவ வீட்ல இல்ல, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான்னு. அன்னைக்கு அவ போயிட்டு வந்த இன்டர்வியூக்கு தான் இப்ப அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்பவாது தெரிஞ்சுக்க மாப்பிள்ள, அந்த நந்தினி எவ்வளவு பெரிய கேடின்னு. அவ அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போனத நான் பார்த்ததுனாலதான் நான் அக்கா கிட்ட வந்து சொன்னேன். நம்ம புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறவ இப்படி விசேஷத்தப்ப யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போறாளேன்ற பதட்டத்துலதான் உன் அம்மா அன்னைக்கு அவ வீட்டுல இல்லன்றத எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. ஆனா அவ ஏதேதோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்து அவ வீட்டுலதான் இருக்கான்னு நிரூபிச்சு ஒண்ணு அறியாத உன் அம்மாவை எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சு உன் அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை அவ உண்டு பண்ணிருக்கா. ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம அவ பண்ண தப்ப மறைச்சு உன்னை பெத்த தாய எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சதே எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அன்னைக்கு நீயும் சேர்ந்துதான் மாப்பிள்ள உங்க அம்மாவை மன்னிப்பு கேட்க சொன்ன. பெத்த புள்ளையே நம்மள புரிஞ்சிக்காம நம்ம செய்யாத தப்புக்கு நம்மள மன்னிப்பு கேட்க சொல்றானேன்னு எங்க அக்காவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். யோசிச்சு பாரு மாப்பிள்ள. இப்பவே இவ்வளவு தகடு திட்டம் பண்றவ உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னென்ன சதி வேலைகள் எல்லாம் பண்ணுவா. இதே மாதிரி ஏதாவது ஒரு தப்ப பண்ணிட்டு அவ மாட்டிக்க போறன்னு தெரிஞ்சதும் அந்த பழியெல்லாம்
உன் அம்மா மேல தானே தூக்கி போடுவா. ஏன்னா அவளுக்கு தான் இதெல்லாம் பழகிடுச்சே. அப்படி ஒருத்திய நீ கட்டிட்டு வந்தன்னா அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கி நல்லா இருக்கிற குடும்பத்தை ரெண்டாக்க மாட்டா. வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லைனாலும் ஏன் அக்கா மேலதான் அந்த பழியெல்லாம் வந்து விழும். அப்பவும் அவ செய்யற தப்புக்கெல்லாம் என் அக்கா தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மானம் கெட்டு போய் வாழ்றதுக்கு பதிலா இப்பவே அவங்க செத்துடலான்னு தான் அக்கா இப்போ தூக்கல தொங்கிடலான்னு போயிடுச்சு. ஏன்னா பெத்த தாயை விட இந்த உலகத்துல பெருசு என்ன இருக்கு சொல்லு. அந்த நந்தினி பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் நீ உடனே கோவப்பட்டு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுவன்னு நம்பிதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்து என் அக்காவை காப்பாத்துவன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உன்னை கூட்டிட்டு வந்து உண்மையெல்லாம் நிரூபிச்சது வேஸ்ட். அக்கா, நீ இனி மானம் ரோஷம் இல்லாம மானம் கெட்டு வாழ்றதை விட நீ சாகணும்னு முடிவெடுத்தது சரிதான். உனக்குன்னு கேட்கறதுக்கு இங்க ஒரு நாதியும் இல்லாம இருக்கிறத விட நீ உசுரோட இருந்து என்ன செய்ய போற? நீ சொன்ன மாதிரி நீ நிம்மதியா செத்துப்போ. போக்கா சாவு. மாமா, எங்கம்மா ஏன் சாவணும்? எந்த தப்புமே பண்ணாத எங்க அம்மா எதுக்கு சாவணும்? தப்பு பண்ணது அந்த நந்தினி, தண்டனை அவளுக்கு தான் கிடைக்கணும். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணவே வேணாம். அந்த நந்தினி எனக்கு வேணாம். இனிமே அவளுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை. இனி யார் வந்து சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது.